வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நுங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பதநீர் வரிசையில் நுங்கும் நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கக்கூடியது தான். எல்லோருமே நுங்கு சாப்பிடும்போது அதனுடைய தோலை நீக்கி உள்ளிருக்கக்கூடிய சதை பகுதியை மட்டுமே சாப்பிடுவோம். ஆனால் தோற்பாக இருக்கக்கூடிய நுங்கினுடைய தோல் பகுதியிலும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி, விட்டமின் சி எனும் உயிர் சத்து போன்ற சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. இனி நீங்கள் நுங்கை சாப்பிடும்போது தோலோடு சாப்பிட்டு பழகுங்க. இது உங்களுக்கு சுவையாகவும் இருக்கும், ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கும். கோடை காலங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய நுங்கு கோடை காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய உடல் பிரச்சனைகளை நீக்குவதோட பலவிதமான மருத்துவன்மைகளையும் கொடுக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அம்மை நோயினுடைய தாக்கம் தீர்வதற்கு நுங்கை நம்ம பயன்படுத்தலாம். கோடையில் வாட்டி வதைக்கக்கூடிய அம்மை நோய்கள் வராமல் தடுப்பதற்கு நுங்கு பயன்படுகிறது. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களை எளிதில் சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை போன்ற நோய்கள் தாக்கும். சீதோஷ்ண நிலையால உடல் சூடாகி பித்தம் அதிகமாகி அதனோடு கபமும் சேர்ந்து கிருமி தொற்று உண்டாவதன் மூலமாக தான் அம்மை என்று சொல்லக்கூடிய நீர்க்கோப்புலங்கள் உண்டாகுது. இது 7 நாட்கள் முதல் 15 நாட்கள் வரைக்கும் இருக்கும். அப்படின்னாலும் இந்த நாட்கள் நமக்கு நிறைய உடல் உபாதைகள் இருக்கும், சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த நீர் கோப்புலங்கள் சுருங்க சுருங்க உடல்ல அரிப்பை ஏற்படுத்தும். அரிப்பு தாங்காமல் சொரிந்து விடுவதால அங்கு மீண்டும் அம்மை கோப்புலங்கள்லாம் உருவாகும். அம்மை நோய் தாக்கம் கண்டவர்கள் தினமும் நுங்கு தங்களுடைய உணவுகளை சேர்த்து வருவதன் மூலமாக உடல் குளிர்ச்சி அடையும். கொப்புளங்களின் மீது நுங்கு நீரை தடவுவதன் மூலமாக கொப்புளங்கள் குளிர்ச்சி அடைந்து அரிப்பு உண்டாகாமல் நுங்கு பாதுகாக்கும். கோடை காலம் துவங்கும் போதே தினமும் நுங்கு நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அம்மை நோய் பெரும்பாலும் நம்ம நெருங்காது. நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ அதுக்கு நம்ம நுங்கை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நுங்க நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். உடலில் அதிகப்படியான வியர்வை வெளியேறுவதால் உடலில் வழக்கத்தை விட அதிகப்படியான நீர் சத்து குறைபாடு உண்டாகும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் பழங்கள், நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத வலியுறுத்துறோம். ஆனால் சற்று காரமான உணவு வகைகளாலும் வயிறு பிரச்சனை, செரிமான கோளாறு, நீர் சத்து குறைபாடு, நார் சத்து குறைபாடு இருக்கக்கூடியவங்களெல்லாம் மலச்சிக்கல் பிரச்சனை ஈஸியாக அட்டாக் பண்ணிடும். ஸோ அப்போ காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரை குடித்ததுக்கு அப்புறம் 2 அல்லது 3 நுங்குகளை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு காணாமல் போயிடும். குடல் இயக்கத்தை நம்ம சீராக செயல்பட வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நுங்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே நம்ம இல்லாமல் நலமோடு வாழலாம். குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் ஊக்குவிக்கப்படுவதால் நுங்கு செரிமானத்தை ஆரோக்கியமாக வைக்கும். அல்சர் உங்களுக்கு தீவிரமாக இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் குறைத்துக் கொள்வதற்கு நுங்கு எடுத்துக்கொள்ளலாம். உணவு குழாய், இரைப்பை, சிறுகுடலின் உட்சுவரில் உருவாகக்கூடிய ஒரு வகை புண் தான் அல்சர். அல்சரால் அவதிப்படுபவர்கள் கோடை காலங்களில் உணவு முறையில் கவனமாக இல்லை அப்படின்னா மேலும் அதிக வீரியத்துடன் அல்சர் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். உணவு பழக்கம் மூலமே இதை பெரும்பாலும் குணப்படுத்துவதற்கும் கட்டுப்படுத்தவும் முடியும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிதமான கார உணவுகளும் கூட வெயில் காலங்களில் அதிகப்படியான உடல் உபாதைகளை உண்டாக்கும். அதனால நீங்கள் கார உணவுகளை கூடுமான வரைக்குமே கோடை காலங்களில் சாப்பிட்றத தவிர்க்கணும். குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும். தொடர்ந்து நுங்கு எடுத்துக்கொள்வதன் மூலமாக அல்சர் தீவிரமாகாமல் கட்டுப்படுத்துவதற்கு முடியும். வயிற்றுப்புண், குடல் புண், அந்த மாதிரி வயிற்றுப்புண் குடல் புண் ஆறுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு நம்ம நுங்கு எடுத்துக்கொள்ளும் போது. கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சை நீக்கி கல்லீரலை கூட நுங்கு நமக்கு சுத்தமடைய வைக்கும். குடல் இருந்து கழிவுகளை வெளியேற்றும். நெஞ்சு தொடங்கி வயிறு வரைக்கும் எரிச்சல் இருந்தாலும் நுங்கு நமக்கு இதமான ஒரு குளுமை நமக்கு தரும். புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கு நுங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிருந்து விடுபடுவதற்கு புற்றுநோய் உறுதியாக இருக்கும். புற்றுநோயில் கருப்பை வாய் புற்றுநோய்க்கு அடுத்ததாக பெண்கள் மார்பக புற்றுநோய்க்கு தான் அதிகம் ஆளாகிறாங்க அப்படின்றது ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்க உதவக்கூடிய ஆந்தோசைனின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் நுங்கில் இருக்கு. இந்த ஆந்தோசைனின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளானது புற்றுநோய் செல்கள் மற்றும் அது உருவாக்கக்கூடிய கட்டிகளினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கு. பெண்கள் நுங்கு கிடைக்கக்கூடிய சீசன்ல அதை அளவோடு எடுத்துக்கொள்வதன் மூலமாக சிறந்த பயனை அடைய முடியும். கூடுதலாக இது இதய நோய்களையுமே நமக்கு குறைக்கும். வியர்க்குரு ப்ராப்ளம் உங்களுக்கு கோடை காலங்கள் இருக்கு அப்படின்னா அதை நீங்க தீர்த்துக் கொள்வதற்கு நுங்க பயன்படுத்தலாம். அதிகப்படியான வெப்பத்தால சருமத்தில் வறட்சி, எரிச்சல், சரும வியாதி இந்த மாதிரி பொதுவாக நமக்கு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பிரச்சனை இருக்கும். குறிப்பாக கோடை காலத்தில் பிறந்த குழந்தை முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்குமே வியர்க்குரு பிரச்சனை அட்டாக் ஆகிடும். நுங்கு சாப்பிடும்போது அப்பப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நுங்கு சாப்பிடும்போது உடல் குளிர்ச்சி அடைஞ்சு வியர்க்குரு சால்வ் ஆகிடும்.
அப்பப்போ நம்ம நுங்கு வந்து வியர்க்குருவின் மீது தடவி வந்தாலும் நுங்கு நீரை வந்து வியர்க்குருவி மீது தடவி வரும்போது வியர்க்குரு மறைய ஆரம்பிக்கும். அதே போல் வெயிலால் வரக்கூடிய சூட்டு கொப்புளங்கள் கூட நுங்கு தடவி பூசுவதன் மூலமாக எரிச்சல் இல்லாமல் போயிடும். மீண்டும் அந்த நோய்கள் வந்து நம்மளுடைய சருமத்தில் வந்து வராது. ஸோ டயட்டில் இருக்கிறவங்கலாம் நுங்கு வந்து தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு அது அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதிக உடல் எடை கொண்டவர்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு பலவிதமான டயட் வந்து மேற்கொள்வது உண்டு. அதை கோடை காலங்களிலும் கடைபிடிக்கும் போது உடல் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடும். ஸோ இவங்கெல்லாம் தினமும் 3 நுங்கை அரை டம்ளர் நீரில் ஊற வச்சு நல்லா மசிச்சு அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக நீர் விட்டு குடிச்சிட்டு வரலாம். டயட் பிரச்சனையெல்லாம் உங்களுடைய உடலில் வரக்கூடிய உடல் உஷ்ணம் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். அதோட நுங்கில் இருக்கக்கூடிய கனிமச்சத்தும் ஊட்டச்சத்தும் உடலில் குளுக்கோஸினுடைய அளவு சீராக வைத்து உங்களுடைய உடலை வந்து சோர்வின்றி சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். கொழுப்புகளையும் கட்டுப்படுத்தி உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை வந்து வெளியேற்றி கரைச்சி உங்களுக்கு சக்திகளாக மாற்றி உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நுங்கு வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கறதில்ல. அதை வந்து வாங்கின உடனே சாப்பிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய நுங்கை சாப்பிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணுவது உங்களுக்கு நுங்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்காது. ஸோ உடனே வாங்கினோடனே நுங்கை சாப்பிடுங்க. தோலோடு சேர்த்து சாப்பிட பழகுங்க. அது நன்மைகளை கொடுக்கும். அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.